Hello guys, நான் நவீன் and welcome back to Experiments Tamil. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் பார் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை சவுண்ட் பார்னு சொல்லலாம், இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த ப்ளூடூத் மாடியூல் தான். ஸோ இதில் வந்து நம்ம 4 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது சவுண்ட் பார் மாதிரி இருக்குது. ஸோ சவுண்ட் பார்னு சொல்லிக்கலாம். பாடிக்கு வந்து கார்ட்போர்ட் சீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எஃப்எம் இருக்குது, அப்புறமா ஆக்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ளூடூத் இருக்குது, அப்புறமா பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுற மாதிரி யூஎஸ்பி போர்ட் இருக்குது. ஸோ இந்த சவுண்ட் பார் செய்ய ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டாக வந்து கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. நான் வந்து சின்னதாக உங்களுக்கு காமிக்கிறேன், பட் நான் பெருசாக எடுத்துருக்கேன். அது வந்து எதுக்குன்னா நம்மளோட இந்த சவுண்ட் பாரோட பாடி செய்கிறதுக்கு. அப்புறமா 3 வாட்டில் 4 ஸ்பீக்கர் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஆன் ஆஃப்காக சுவிட்சு, அப்புறம் இந்த மாதிரி MP3 ப்ளூடூத் போர்டு ஒன்று, அப்புறமா 5 வோல்ட்டில் ஆம்பிளிஃபையர் போர்டு 2, அப்புறம் இதுக்கு பவர் கொடுக்கறதுக்காக 2 லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சார்ஜிங் மாடியூல் எடுத்துக்கிறேன். கடைசியாக தேவையான அளவுக்கு வயர் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து ஒரு 6 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மொத்தமாக இந்த மாதிரி 4 பீஸு, அப்புறம் இந்த மாதிரி சின்னதாக 2 பீஸு. ஸோ இதோட அளவுலாம் நான் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 6 பீஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு பீஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த சைடு 2, இந்த சைடு 2. அப்புறம் சென்டரில் வந்து நம்மளோட இந்த போர்டை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 பீஸும் ஒரு அளவு, அப்புறம் இந்த 2 பீஸும் ஒரு அளவு. ஸோ இது போல் கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்பீக்கரு அப்புறம் அந்த போர்டு இது எல்லாத்தையும் க்ளூ கன் யூஸ் பண்ணி இதில் எல்லாத்தையும் ஒட்டிடுறேன். இந்த 4 ஸ்பீக்கரு அப்புறம் இந்த போர்டு இது எல்லாத்தையும் இந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி. பாருங்கள், ஒட்டிட்டேன். இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து இந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் ஒட்டியிருக்கேன். இப்போ நேராக நிற்கணுன்றதுக்காக இந்த ஸ்பீக்கருக்கு கீழே இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து ஒட்டியிருக்கேன். இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும். இல்லைன்னா இது கீழே இப்படி மடங்கிக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்பீக்கருக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த பேட்ரி, அப்புறம் அந்த சார்ஜிங் மாடியூல், அப்புறம் இந்த ஆம்பிளிஃபையர் போர்டு, அப்புறம் எல்லாத்துக்குமே லைன் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த போர்டுக்கும் இந்த ஸ்பீக்கருக்கும் லைன் கொடுத்துக்கிறேன். எப்படி லைன் கொடுக்குறேன்னா இந்த போர்டில் வந்து கீழே வந்து LGRன்னு இருக்கும். இது வந்து இன்புட் லைனு. மேலே வந்து அவுட்டு LRன்னு இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பீக்கருக்கு வர அவுட்புட் லைனு. இந்த Lன்னு இருக்க இடத்துல வந்து லெஃப்ட் சைடு இருக்க ஸ்பீக்கரை வந்து இங்கே கொடுத்துட்றேன். ரைட்டுன்னு இருக்க இடத்துல வந்து ரைட் சைடு இருக்க ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி தான் 2 போர்ட்லேயும் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த பக்கம் 2 ஸ்பீக்கர் இருக்குது, இந்த பக்கம் 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ 2ஐயும் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு போர்ட்லேயும் லெஃப்ட் ரைட்டு பார்த்து கொடுத்துட்றேன். அப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா LGRன்னு இருக்கும். லெஃப்ட்டு, ரைட்டு, அப்புறம் கிரவுண்டு. ஸோ இதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த போர்ட்லேருந்து வர லைனை கொடுத்துட்றேன். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் லெஃப்ட்டு, ரைட்டு, அப்புறம் சென்டரில் இருக்கிறது தான் கிரவுண்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து சேம் அதே மாதிரி இதில் கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி தான் பவரும். ஸோ இதில் 5 வோல்ட் இருக்கா, ப்ளஸ் மைனஸு. இதுலேருந்து லைன் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு கொடுத்துட்டு, இதுலேருந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு கொடுத்துட்டு, அப்புறம் எடுத்துகிட்டு வந்து பேட்ரி கொடுத்துட்றேன். பாருங்கள், 2 போர்ட்லேயும் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மெயின் ப்ளூடூத் போர்ட்லேருந்து வர அவுட்புட் லைனை வந்து இதில் கொடுத்துட்டு அப்புறம் இதில் கொடுத்துட்றேன். பாருங்கள், எல்லாத்துக்குமே லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பேட்டரியிலேருந்து பவர் கொடுக்க வேண்டிய லைன் வந்து
இதான். ஸோ உங்களுக்கு நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு புரியாது. இதோட சர்க்யூட் டயக்ராம் வந்து நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் இதோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த 2 லைனை வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா ப்ளஸ் மைனஸு பேட்டரியில் கொடுத்துட்டு சுவிட்சு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே மேலே வந்து இன்னொரு கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து ஒட்டிக்கலாம். கார்ட்போர்ட் ஷீட்டை ஒட்டியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையுமே ஒட்டிக்கிறேன். ஸோ இது 2ம் அவுட்புட் லைனை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் இதில் வச்சு ஒட்டிடுறேன். ஏன்னா அப்போ தான் நிற்கும், இல்லைனா ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒட்டிக்கிறேன். ஸோ 2யும் ஒட்டியாச்சு. இப்போ வந்து பேட்ரி எடுத்துக்கிறேன். பேட்டரியை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். பட் இது மேக்னெட்டில் ஒட்டுது. ஸோ அதனால் இந்த ஸ்பீக்கருக்கும் இந்த பேட்டரிக்கும் சென்டரில் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து வச்சு இந்த பேட்டரி ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், இதுதான் பேட்ரி லைன். அப்புறம் இது வந்து நம்மளோட இந்த போர்டுக்கெலாம் போகிற லைன், மெயின் லைன் இதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதோட ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் முறுக்கிக்கிறேன். ப்ளஸ்ஸில் இதுதான் ப்ளஸ்ஸு. அப்புறமா என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட இந்த சார்ஜிங் மாடியூலோட ப்ளஸில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு லைனை வந்து என்ன பண்ணுறேன்னா இதோட மைனஸில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுலேருந்து ஒரு சின்ன வயர் எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இந்த லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த சுவிட்சில் சால்ட்ரிங் பண்ணிடுறேன். இப்போ வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி இந்த சைடில் வர கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து ஹோல்ஸ் போட்டு சுவிட்சையே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அந்த சார்ஜிங் மாடியூலோட சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த போர்ட் தெரிகிற மாதிரி இந்த இடத்துல வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கெல்லாம் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன் சைடு வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து இந்த 2 கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ மேலே ஓட்டுறதுக்கு, அப்புறமா இது வந்து இந்த சைடு ஓட்டுறதுக்கு. ஸோ இது 2யும் இப்போ ஒட்டிக்கிறேன். ஸோ பாருங்கள், மேலே வந்து இந்த கார்ட்போர்ட் ஷீட்டை ஒட்டிட்டோம். அதேமாரி சைட்லேயும் ஒட்டிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட அந்த சவுண்ட் பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஒர்க் பண்ணுதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் இதை என்னோட மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் ஆயிடுச்சு. நான் NCSல வந்து ஒரு சாங் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாங்கை ப்ளே பண்ணுற மாதிரிங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக பாடுது. நான் ஆல்ரெடி நிறைய டைம் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ உங்களுக்காக இப்போ டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், சூப்பராக பாடுது. 4 ஸ்பீக்கருமே சூப்பராக பாடுது. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சவுண்டு பார் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா இந்த சவுண்டு பாரில் வந்து இந்த போர்டு வந்து நான் குவாலிட்டி கம்மியாக வாங்கினேன். ஸோ அதனால் இது சில டைம் மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்குது. பட் நீங்கள் வந்து குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். 2 பேட்டரியுமே பேரலர் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் ஒரு 4 பேட்டரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பேட்டரி பவர் பற்ற மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணும்போது இது வந்து ஒர்க் பண்ணவே இல்லை, விட்டு விட்டு தான் சவுண்டு கேட்டுச்சு. அப்புறமா நான் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஆன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஒர்க் பண்ணிச்சு. ஸோ இந்த இடத்துல சார்ஜிங் போட்டுருக்கு. ஸோ இது வழியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சவுண்டு பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.